டைமில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இந்த விஷயமே சார் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியும். அந்த எக்ஸாம் சர்வீஸ் பார்த்துட்டு வாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை அனுப்பினாங்க. அதாவது எங்களோட வலது பக்க மூலம் வந்து கலைத்துறையோடு சம்மந்தப்பட்டு. ஏன்னா குர்ஆனில் முதலாவது இறக்கப்பட்ட ஆயத் இக்ரா. அப்போ இக்ரான்றது பல அர்த்தங்கள் இருக்குது. உதாரணம் சொல்லுவோமே, ஒரு 3ஆம் ஆண்டு புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்களோட சொசைட்டி எடுத்தண்டா, எங்களோட மாணவர் சமுதாயத்தை எடுத்தண்டா, அந்த சமுதாயத்தில் மாணவர்கள் வந்து அடுத்த கட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் ஸ்டடீஸ்லேயோ அவங்களோட லைஃப்லேயோ அடுத்த கட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்படுறாங்க. மெயினாக என்னென்னா அவங்க மோட்டிவேஷன் லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிடல. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி கலந்துரையாடுறதுக்காக வேண்டி மிஸ்டர் கௌஸ்தீன் அவர்கள் இங்கே வந்துக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக ஏனைய சமூகங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற முஸ்லீம் சமூகத்தில் வந்து கல்வி வீதம் குறைவாகத்தான் இருக்குது. பொதுவாகவே ஏனைய சமூகங்கள் எங்களை பார்க்குறது ஒரு வியாபார சமூகமாக, ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டாக தான் பார்க்குறது. ஆனால் இஸ்லாம் எப்படி என்றால், அதை பிறந்தது முதல் கபருக்கு போகும் வரை, அதை இறக்கும் வரை ஒவ்வொரு ஆண் பெண்ணான முஸ்லீம்களுக்கும் கல்வியை கட்டாயமாக ஆக்கியிருக்குது. அப்போ இந்த கல்வியின் பக்கம் நாங்கள் முஸ்லீம்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களோட சமூகத்தில் இருக்குது. அது மாத்திரமல்ல, நாங்கள் தொழில் ரீதியாக பார்த்தாலும் எதிர்காலத்தில், அதாவது ப்ரொஃபஷனல் லெவலில் முஸ்லீம்கள் இருக்கிறது குறைவு. இப்போ எங்களை பார்வையில் நிறைய டாக்டர்ஸ் லோயர்ஸ் இருந்தாலும் ஏனைய ஒப்பிட்டு பார்க்குறோம், அந்த சதவீதம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. அதே போல் நாங்கள் எங்களுடைய கல்வியில் நாங்கள் ஒரு சமூகமாக நாங்கள் முன்னேற வேணுமா இருந்தால் கல்வி மிக அத்தியாவசியமானது. இந்த கல்விக்குரிய ஒரு மோட்டிவேஷன் சமூகத்துக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த சப்ஜெக்டை நான், அதாவது இலங்கை பூராகவும் கொண்டு செல்வதற்காக வேண்டிய ஒரு எண்ணத்தில் இதை நான் இந்த டீம் காம்ரேட் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு பிரதான காரணம் என்னென்னா, இதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் என்னென்னா, நான் ஓலெவல் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 92 எங்களுக்கு அப்போ பெருசாக டீச்சர்ஸ் மாதிரி இல்லை. அந்த கிளாஸஸ் செய்கிறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இல்லை. ஸ்கூலில் பார்த்தா டீச்சர்ஸ் மாதிரி குறைவோ எப்படியோ நாங்கள் ஓலெவல் செஞ்சோம். என் முதல் தடவையில் ரிசல்ட் வந்து அந்த நேரம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து DCSF அந்த மாதிரி தான் போகுது. அப்போ என்னுடைய பாடத்தில் வந்து முதல் தடவையில் நான் 3 பாடம் தான் சித்தி அடைஞ்சேன். இஸ்லாம் பாடத்தில் டியும், தமிழ் பாடத்தில் C, மற்ற சித்திர பாடத்தில் தான் எனக்கு S வந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் முறையும் செஞ்சேன். 2ஆம் முறை செஞ்ச நேரம் அந்த காலகட்டம் எப்படின்னு சொன்னால், அதை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் இருக்கிற நேரம் ஜனசவி டீச்சிங் அண்ட் அடிப்படையில் நிறைய ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு சேர்த்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உடைய பாடசாலைக்கு ஒரு 4 ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாடங்கள் பூர்த்தியாக இருந்தாலும் அந்த ஒரு வருஷ காலத்தில் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பூர்த்தியாக அந்த 11 வருஷம் படிக்க வேண்டிய பாடத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அவன் 2ஆம் முறை நான் ரிசல்ட் எடுக்கிற நேரம் அதுலேயும் ஒரு தடங்கள் என்னென்னா, நான் ஒரு பாடத்தில் டியும் ஒரு பாடத்தில் சியும், அதாவது இஸ்லாம் பாடத்தில் டி, தமிழ் பாடத்தில் C, மற்ற ஏனைய 6 பாடங்களுக்கும் எஸ் தான் எடுக்க கிடச்சிது. இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, 3C இல்லாமல் எங்களுக்கு உயர்கல்வி எங்களுக்கு தொடர இயலாது. அப்படி ஒரு கட்டம் வந்தது. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், என்னண்டா இப்படி எல்லாரும் ஸ்கூல்லையும் படிக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க, நான் ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி தான் படித்தாராங்க, ஏன் எங்களுக்கு இப்படி இல்லைன்னா இதை பற்றி கொஞ்சம் நான் தேட தொடங்கினேன். அது பிறகு எப்படியோ நாங்கள் உயர்தர பாடசாலைக்காக வேண்டி ஒரு மகாவித்யாலயத்துக்கு நான் போனேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா எல்லா பாடம் பாஸ் இருக்கிறதுனால சேர்த்துக்கொள்வாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் நம்பிக்கையில் போனோம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா, அங்கே திரும்ப, அதாவது 8 பாடத்தையும் பூர்த்தியாக செஞ்சால் தான் நீங்கள் செய்யலாம். அப்போ அவங்க ஒரு சந்தர்ப்பத்தை தந்தாங்க, நீங்கள் இந்த 8 பாடத்தையும் திரும்ப செஞ்சு தாங்கன்னு சொன்னோம். அதே பிறகு நான் முயற்சி செஞ்சு 5C 3Sஓட A-level செய்ய தொடங்கினேன். அப்போ அந்த கட்டத்தில் நான் கொஞ்சம் பத்திரிகை வாசிக்கிற பழக்கம் அது இருந்த கட்டங்கள். அந்த டைமில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இந்த விஷயமே சார்? நிச்சயமாக வந்து அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியரை குறிப்பிடணும். மாத்திர
வெளிகாமையில் அக்குரஸ்திலிருந்து வந்த ஒரு ஆசிரியர் எம்ஏ ராசிக்கு ஆசிரியர் எங்களுக்கு அதிபராக வந்தால் நாங்கள் ஓ லெவல் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல அவர்கிட்ட பின்புலம் நல்ல ஒரு அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எப்படி சரி அவர் எங்களை ஊக்குவிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு உண்மை சொல்ல போனால் இந்த இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே தெரியா அப்படியான சின்ன ஒரு பாடசாலை நாங்கள் 4 மாணவர் தான் ஓ லெவல் இருந்தோம். அப்போ இப்படி ஒரு எக்ஸாம் உலகத்தில் இருக்குது, இலங்கையில் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, ஓ லெவல் ஜிசி ஓ லெவல் ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் சர்வீஸ் பார்த்துட்டு வாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை அனுப்பினாங்க. அப்போ அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அவர் அந்த எல்லா அதே கட்டத்தில் இந்த ஆசிரியர் குறைவான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு 2-3 பாடங்கள் தான் நடந்தது. அப்போ ஏனைய சேர்மார்களும் ஏதோ அவங்களால முடிஞ்சு செஞ்சாங்க. அப்புறம் அவர் ஆசிரியர்மாரை கொஞ்சம் ஊக்குவிச்சு ஏனைய பாடங்களுக்கும் அவர் ஊக்குவிச்சு எங்களுக்கு அந்த கொஞ்சம் கல்வியில் கண்ணை திறந்துன்னு சொல்லணும். அப்படியான ஒரு கட்டத்தில் தான் எனக்கு அது சரியான படிக்க வேண்டிய ஒரு ஆசை எனக்கு வந்தது. அதே போல் தான் இந்த ரிசல்ட்ஸு ஏன் இப்படி குறைவானதை தேடி பார்க்கணும் தான் அந்த காலத்தில் டெய்லி அது சண்டே அப்சர்வர் பத்திரிகையில் ஒரு வரக்கூடிய மேகசினில் எக்ஸாம் சீக்ரெட் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்துச்சு. அதில் எக்ஸாம் டிப் அது இங்கிலீஷில் இருந்துச்சு. இப்போது நான் இங்கிலீஷில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் வாசி பார்த்து எனக்கு அதுலேருந்து தேட தொடங்கினதான் சிங்கள மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் லைப்ரரி போனால் நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய ஆசிரியர்கள் இந்த பரீட்சையை பற்றி எழுதிக்கிறாங்க. விபாக ரஹாஸ் அதிவேகி இகனும இகனிகனி விக்ரமசில்ப அந்த மாதிரி பல புக்ஸில் இருக்குது. எக்ஸாம் மோட் பண்ணுற மாதிரி அதில் நிறைய சப்ஜெக்ட் எப்படின்னு சொன்னால் இந்த மனப்பாங்கு, பரீட்சை முக்கியத்துவம், தலைமைத்துவம், ஞாபக சக்தி, மெமரி பவர், இப்படியான பல விஷயங்களை தொட்டு போகக்கூடிய புத்தகம் இருக்குது. இப்போ இதை நான் பிறகு எப்படின்னு சொன்னால் அதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சார் ஒன்று கிடச்சாரு. அவங்களோட இன்ஸ்டியூட்டில் நான் ஃபாலோ பண்ண நேரம் அதாவது எக்ஸாம் சீக்ரெட் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க. அந்த டைமில் அது பெரிய கொஸ்ட் ஒன்று உண்மையில சொல்ல போனால் இந்த கொஸ்ட் கூட எங்கள் மாணவர் தாய்க்குள்ள இல்லாத ஒரு கொஸ்ட் ஒன்று தான். அது இப்போ கூட செய்கிறாங்க எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க 20,000-30,000 எடுத்துக்கொண்டு சார்ஜ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை எப்படி சரி தமிழ் எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு அவாவில் இருந்தேன். எப்படியோ நாங்கள் ஏ லெவலையும் குவாலிஃபைட் பண்ணேன். அதே பிறகு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சிது. நான் அதாவது தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனல் ரீதியாக நான் ஒரு இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட்டர். அப்போ இந்த இங்கிலீஷை படிக்கிறதுக்கு நான் அந்த ஃபோன் இன்ஸ்டியூட்டில் தான் எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் கிடச்சிது. அதாவது நுகேகுடியில் லண்டன் இங்கிலீஷ் காலேஜ் என்ற இன்ஸ்டியூட்டில் தான் இந்த மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு கிடச்சிது. அதே பிறகு தான் நான் இந்த சப்ஜெக்டை நான் சில செமினார்கள் இடைக்கடை செஞ்சேன். எனக்கு இருந்த ஒரு சவால் ஒன்று தான் என்னென்னா நான் இந்த கவர்மெண்ட் ஜாப் போனது பிறகு இந்த டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு நிறைய வேலை வாரத்தினால அது சில காலங்களில் செய்கிறது பிறகு டைம் மேனேஜ் பண்ணிக்கொள்ள சிச்சுவேஷன். அதனால் இடைக்கடை இந்த ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறேன், சில இன்ஸ்டியூட்டில் செஞ்சுக்கிறேன். அதே போல் சிங்கள மீடியம் பிள்ளைகளுக்கும் நான் இந்த ஒரு கட்டத்தில் வந்து நான் இந்த அதாவது சிங்கள பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் கிளாஸ் நான் செஞ்சேன், தமிழ் சப்ஜெக்ட் செஞ்சேன். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கூட எப்படின்னு சொன்னால் நான் இந்த சப்ஜெக்டை அவங்களோட பேசுகிறேன், மோட்டிவேஷன் சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன். அப்போ தெஹிவரையில் தான் அவங்களோட டீம் காம்ரேட் இருக்கிறதுக்கு பின்னால் ஹில்ஸ் ரோட்டில் ஹில் சிட்டியில் ஒரு வீட்டில் ஹோம் விசிட் செஞ்சேன். அங்கே ஒரு 8 பிள்ளைகள் இருந்தாங்க. 8 பிள்ளைகளுக்கு நான் 6ஆம் ஆண்டில் இருந்து 9ஆம் ஆண்டு வரை காட்டும். 9ஆம் ஆண்டு வரை காட்டும் தான் தமிழ் பாடம் இருக்குது. அப்போ அவங்க 10-11க்கு செய்கிற இல்லை, விரும்பினால் அந்த பாடம் செய்யலாம். அப்போ அந்த பிள்ளையோட நான் கதைச்ச நேரம் இது ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்கள் அதாவது கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நான் படிக்கிற நேரம் இந்த மோட்டிவேஷனை பற்றி நான் கதைக்கிறேன். அப்போ எனக்கு அந்த புக்ஸ் இருந்துச்சு நிறைய, அந்த புக்ஸில் கூட நான் பிள்ளைகளுக்கு கொடுத்து செஞ்சேன். அதே பிறகு ஓ லெவல் செஞ்சது அந்த பிள்ளைகள் 2 வருஷத்துக்கு பிறகு, அதாவது ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ பாடம் சாய்ஸ் பண்ணணும். ஏ லெவலுக்கு என்ன பாடம் சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வந்து அப்போ அந்த பெற்றாட்டை அவங்க கதைச்சி அடுத்து அதில் இருந்த ஒரு நான் அந்த கிளாஸ் செஞ்ச இடத்துல வந்து அந்த பிள்ளையோட பாப்பாவை வந்து அவர் அப்பா, அதாவது ஃபாதர் ஒரு சயின்ஸ் டீச்சர். அப்புறம் நான் அங்கே அவங்க சொன்னாங்க இந்த கவுஸ்டின் சார், அப்போ எனக்கு கவுஸ்டின் சேர்ந்தா தான் அவங்களுக்கு தெரியும். நான் பொதுவாக எம்டிஎம் கவுஸ் என்ற பேர் தான் யூஸ் பண்ணுறேன். கவுஸ்டின் சேர்ட்ட அவி போட்டால் காலபலமும் இந்த மாதிரிக்கு அவங்க மசூரா பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதில் இன்னொரு குறிப்பிட்ட சில விஷயம் என்னென்னா, அந்த என்ன படித்த ஒரு பிள்ளையிட அம்மா, அவங்களோட ஒரு அம்மா வந்து மொரட்டோ கேம்பஸில் லெக்சரர். அவங்களோட பாப்பா வந்து ஒரு மிருக வைத்தியர், மிருகங்களுக்கு பரிசு செய்யக்கூடிய வெட்டரி டாக்டர். அப்போ நான் போன நேரம் அந்த புள்ளலை நான் ஏற்கனவே 4 வருஷம் அந்த புள்ளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நான் அந்த பெற்றாட்ட கூட சொல்ல இல்லை,
நான் ஒவ்வொருத்தராக பார்த்து நான் சொன்னேன், பேரை சொல்லின்னு சொல்லலாம் சரியா. மல்சாதி நீங்கள் ஆர்ட்ஸ் செய்யுங்க, இந்த யஷ்மா நீங்கள் சயின்ஸ் செய்யுங்க, பூர்ணிமா நீங்கள் காமர்ஸ் செய்யுங்க, நிசால் நீ எது செஞ்சாலும் பரவாயில்ல சரியா, அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்போ இவங்கெல்லாம் பெற்றாரையும் பார்த்துக்கணும் ஐசர் ரஹ்மக்கின்னு சொல்லி. ஆனால் இந்த விசேஷம் என்னென்னா, நான் அந்த ஆர்ட்ஸ் சேஷனை ஃபுல்லை வந்து அந்த ஃபுல்லோட 8AC ரிசல்ட் 8AC. இப்போ நாங்கள் யோசிக்கிறேன், அது 8AC எடுத்தா ஆர்ட்ஸ் எடுக்கணும், ஆர்ட்ஸ் எடுக்கணும், அவங்களும் சயின்ஸ் செய்யலாம் தானே, மெடிக்கல் அந்த இன்ஜினியரிங் செய்யலாம் தானே, கொமர்ஸ் செய்யலாம் தானே அடுத்தான் யோசிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எப்படி நடக்கிறன்னா வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் சயின்ஸ் தான் செய்யணும், அப்படி ஒரு மைண்ட் செட் எங்கள்கிட்ட இருக்குது, உருவாகி தான் இருக்குது. அப்போ அதே மாதிரிக்கு அந்த யஷ்மாண்ட புள்ளவும் சயின்ஸ் செய்ய சொன்னேன். அப்படி நான் அப்படி அந்த அப்போ சொன்னது பிறகு இப்போ அவங்க ஐசர் ரஹ்மக்கியான்னு இந்த மாதிரி காரணம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் ஒரு துறையை தெரிவு செய்கிறது வந்து சப்ஜெக்டை வச்சு அல்ல, எங்களோட பிரெயின் பென்ட்ன்னு இருக்குது, அதை மூளையோட செயற்பாடுன்னு இருக்குது. எங்களோட மூளையில் வந்து வலது பக்கம் இடது பக்கம்னு 2 பகுதி இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தா. அதாவது எங்களோட வலது பக்க மூளை வந்து கலைத்துறையோடு சம்மந்தப்பட்டது, இடது பக்க மூளை வந்து கணிதத்துறையோடு சம்மந்தப்பட்டது. இப்போ இதுக்கு நான் சில உதாரணங்களுங்கால சொல்லலாம். அவங்களுக்கு நான் உதாரணங்கால படுத்தினேன். இதில் அரசியல்வாதிகளை பேரும் வரும், அது முக்கியம் போல். எங்களோட இப்போ தமிழ் மீடியம் தமிழ் பேசும் சமூகம் தெரியும், ஏஆர்என் ஜிஃப்ரி சார், ஏஆர்என் ஜிஃப்ரின்னு சொல்லி அனௌன்சர் இருந்தார். அப்போ அவர் வந்து சயின்ஸ் டீச்சர். ஆரம்பத்தில் சயின்ஸ் செஞ்சு அவருக்கு மெடிசன் போக கிடைக்கல. அவர் வந்து பிறகு என்ன சொன்னால் ஆர்ட்ஸ் செஞ்சு ரூபவாயினி கோஆப்ரேஷன் இல்லாங்க வாழ் கொடுத்தா அப்படின்னா செய்தி வாசிப்பதாகவும், அதாவது அறிவிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் ஏற்பட்டார். எனக்கு இதில் விஷயம் என்னென்னா, அவரோட மூளையோட செயற்பாடு வந்து கலைத்துறைக்கு தான் இருக்குது, அது வலது பக்கம் செயற்பாடு. ஆனால் அவர் தெரிவு செஞ்ச திறமை இருக்குது, அவர் நல்ல திறமை மூலமாக தான் அவர் சயின்ஸே பார்த்தாரு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு அந்த பிரெயின் எங்களோட எந்த பக்கத்துக்கு நாங்கள் சார்பாக இருக்குதோ அதை தெரிவு செய்த மூலமாக தான் எங்களுக்கு சக்ஸஸ் அமையும். எங்களுக்கு அந்த தொழிலை நாங்கள் வந்து தெரிஞ்செடுக்கிறன்றது தானே விஷயம், எது பேஷன். அதனால தான் நாங்கள் அந்த பாடம் சாய்ஸ் இதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நீங்கள் உங்களோட கோர்ஸ் செய்யக்குள்ள வந்து எந்தெந்த விஷயத்தை மெயினாக அதில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுற, எந்தெந்த விஷயத்தை மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைத்து சேரணும்னு நினச்சி நீங்கள் வந்து அதை ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிடு கண்டென்ட் என்னோட ப்ரோக்ராம். இந்த கண்டென்ட் வந்து நான் இப்போ தலையங்கமாக செய்கிறது வந்து அதாவது அதிவேக கற்கை நுட்பங்களும் பரீட்சை ரகசியங்களும், டெக்னிக்ஸ் ஆஃப் அதாவது இந்த கற்கையில் நிறைய நுட்பங்கள். அதை நான் சொன்ன ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லித்தாரு யாரும் இருக்கல, அந்த காலங்களில் நுட்பங்கள் தெரியாது. அதை பாஸ் பண்ணுறதுக்குரிய நுட்பங்கள் கூட பாஸ் பேப்பர் செய்கிறது கூட இல்லை. இப்போ நிறைய ஸ்கூலில் நாங்கள் பொதுவாக நாங்கள் எல்லா இடங்களும் காண்றோண்டு தான் நாங்கள் கல்வியில் ரிசல்ட்டை கூட்டணும்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலில் மசூரா பண்ணினா வார மசூரா என்னன்னு சொன்னால் பாஸ் பேப்பர் செய்கிறது, செமினார் செய்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் செய்கிறது. இது வேணான்னு சொல்கிறேன், கட்டாயம் செய்யணும், இது ஒரு பகுதி. ஆனால் நாங்கள் உதாரணம் சொல்லுவோமே, ஒரு பிள்ளைக்கு வந்து ஞாபக சக்தி நிற்குது இல்லை, ஞாபக சக்தியை சில பிள்ளை ஞாபக சக்தி கஷ்டம், சில பாடம் கணிதம்ண்டா சரியான வெறுப்பு வருது, அப்போ விஞ்ஞானம்ண்டா சரியான வெறுப்பு, சில பாடம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் எப்படி அவனுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு பாத்திரம் தண்ணி நிறைக்கிறேன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தை ஓட்டை இருந்தால் அது நாங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் அது நிற்கிறல. அப்போ நான் வருஷ கணக்கு படித்து கொடுத்தாலும் தள்ள நிற்கிறல. நான் என்ன செய்யணும், ஓட்டை அடைக்கணும். அது மாதிரி தான் நாங்கள் இதில் செய்கிறதுனா அவர் ஞாபக சக்தியை அதிகாரத்துக்குரிய முறையில் காட்டி கொடுக்கணும். அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது, ஞாபக சக்தி அதிகக்கூடிய நிறைய நுட்பங்கள் இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொன்றா அது சரி கொடுக்கணும். அதே மாதிரிக்கு அவங்களோட மனப்பாங்கு ரீதியான மாற்றம். இப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் முஸ்லீம்கள்டா எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். அப்போ கல்வி மூலமாக போகும்போது நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு படிப்பறிவு இல்லா போய் பிஸ்னஸில் செஞ்சு நாங்கள் லொஸ்டாகிறது பார்க்க அந்த விஷயத்தை படிச்சுட்டு போனோம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம். அதனால் நாங்கள் அந்த சைட்டை நாங்கள் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறோம். அதனால் அப்போ தான் இவங்களோட மனப்பாங்கு ரீதியான மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். கல்வியில் மனப்பாங்கு ரீதியான ஒரு மாற்றம், அதேபோல் ஞாபக சக்தி, நுட்பங்கள், அதேபோல் தலைமைத்துவம் பங்கு, லீடர்ஷிப். அடுத்து நீங்களுடைய இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிற நேரம் நாங்கள் நிறைய கண்டென்ட்ஸில் இருக்குது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னாலும் வெளியிடங்களில் பேசாத சில சப்ஜெக்டை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு போனால் நாங்கள் ஒரு டாய்லெட் போனால் இப்போ சிலர் இருப்பாங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் டாய்லெட் இருப்பாங்க. அப்போ இதை நாங்கள் எப்படி 2 நிமிஷத்தில் முடிக்கிறதுன்றதை காட்டி கொடுப்போம். அதேமாதிரி தூக்கம் சப்ஜெக்ட்,
நாங்கள் தூக்கம் மெயின் விஷயம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாண்டாலும் மாணவர் சமூகத்தை எடுத்தாண்டாலும் அந்த தூக்கம்ன்ற விஷயம் வந்து மெயின் ஆயிக்கு. ஒன்றில் தூங்குறல நைட்டானா, அப்படி இல்லைன்னா மிச்சம் தூங்குறன்ற ஒரு விஷயம் மீது தானே. நிச்சயம் விஷயம் வரைக்கும் உங்களோட ஆப்ஷன். நிச்சயமாக இப்போ இந்த சப்ஜெக்ட்னா தான் இப்போ மாணவர்கள் மத்தியில் ஒன்று தூக்கமின்மை என்ற ஒரு சப்ஜெக்ட் நிறைய தூங்குற இல்லை. சில பிள்ளைகள் நாங்கள் ஓவராக தூங்குறாங்க. இப்போ நாங்கள் என் பர்சனல் ஒரு அனுபவம் ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த ஓலல் செய்ய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காலில் போய்த்து நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி பார்ப்போம். ஒரு 7-8 மணி வரை காட்டும் ஃபுல்லால் இருந்த ஒரு 10-12 பாய்ஸ் எல்லாம் தூங்கி தான் இருந்தாங்க. ஆனால் உண்மையில சொல்லப்போனால் அவங்க படிச்சுட்டு தூங்கினாது பார்த்தா அப்படி காண இல்லை. இது நான் ஒரு குறையாக சொல்கிறதுக்கு எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு நிலைமையை தான் சொல்கிறேன். அப்போ இதை நாங்கள் தூக்கத்தை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது பற்றியதை பற்றி நான் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறேன். அதாவது தூக்கம் எப்படி இருக்கணும், என்ன டைமுக்கு தூங்கணும், குவாலிட்டி தூக்கம். இதில் வாங்க அந்த நாங்கள் குவாலிட்டியான தூக்கம் எப்படி தூங்குறேன் அதை பற்றி தான் விளம்பரப்படுத்துகிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சுருக்கமான விளம்பரப்படுத்துகிறேன்னா எங்களோட தூக்கத்தை வந்து நாங்கள் ஒரு 6 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். சரியா? அதாவது முதலாவது ஸ்டெப் வந்து நாங்கள் படுத்த உடனே அதாவது பீட்டா லெவல், தீட்டா லெவல், அல்ஃபா லெவல், அதுக்கப்புறம் திரும்ப தீட்டா, அதுக்கப்புறம் பீட்டா லெவலுக்கு வரும். இந்த தீட்டா லெவல்னு சொல்லி நாங்கள் படுத்த உடனே தூக்கம் போகிறது. படுத்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹவர் வர காட்டியும் இருக்கும். அந்த நேரங்களில் எங்களுக்கு கனவு வருது. அதே மாதிரி நாங்கள் எழும்புறதுக்கு முதல்ல இருக்கிற ஒரு ஹவர் அந்த நேரத்தில் கனவு வரும். அது படுத்த ஆரம்பத்துலேயும் கனவு வரும், கடைசியிலையும் கனவு வரும். இந்த தீட்டா லெவல் வந்து அந்த கனவு நிலையிலேருந்து கொஞ்சம் நாங்கள் அல்ஃபாவுக்கு போய் கொண்டிருக்கிற கட்டம். அப்போ இந்த கட்டத்தில் எப்படி நாங்கள் ஒரு ஆள் தூங்கி கொண்டு இருக்கிறாரு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் சும்மா சாடு தட்டிவிட்டால் முழிச்சிடுவார் அவர். 2வது கட்டத்தில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பேசணும். ஆழ்ந்த தூக்கம் கொஞ்சம் தட்டி எழுப்பி பேசினா தான் ஒரு மாதிரி எழும்புவார். இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனால் சில வேளை வீடு பற்றி எறிஞ்சாலும் அவர் தெரியாத ஒரு கட்டம். இதுதான் சாதாரணமாக நாங்கள் ஒரு 10 மணி படுத்துன்னு வைங்களேன். 10 மணி படித்தா 12 மணி 1 மணி, அது 1 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில இதுதான் ஆழ்ந்த தூக்கம் நேரம். பொதுவாக கல்லன் வார நேரம் அந்த டைம் தான். அந்த ஆரம்பத்தில் எல்லாம் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் கார்டில் அது வேறு விஷயம். முந்தைய ஆரம்பத்தில் கல்லன் வார வீட்டுக்கு கல்பாயில் அந்த டைம் தான் வார வீடு என்ன நடந்தாலும் தெரியாது, யாருக்கும் முழுப்பு வராது. அது பிறகு தான் அவங்க திரும்ப தீட்டா லெவலுக்கு வர, திரும்ப பீட்டா லெவலுக்கு வர்றது. அப்போ இதை நாங்கள் எப்படி ஷார்ட் டைமில் குயிக்காக நாங்கள் அல்ஃபா லெவலுக்கு போன்றதை காட்டி கொடுக்குறோம். டீப் ஸ்லீப்புக்கு எப்படி குயிக்காக போடுறது. இதை அடுத்து இந்த சப்ஜெக்டில் நான் இதை சொல்லணும் எப்படின்னு சொன்னால், நாங்கள் தலையம் போட்டிக்கிறோம்னா அதை பரீட்சையில் மிக சிறப்பான சித்திலை பெறுவதற்கு உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட உளவியல் ரீதியிலான நுட்ப முறைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அறிமுகப்படுத்துறது. இதில் சைக்காலஜி ஒரு முறையை சொல்லுது, இஸ்லாத்தில் ஒரு முறையை சொல்லுது. ஆனால் ரெண்டும் சேம்னு சொன்னால் நாங்கள் அது சமய ரீதியாக நாங்கள் பார்க்குற, மார்க்க ரீதியாக பார்க்குற சைக்காலஜின்னு சொல்கிறது. ரெண்டும் சின்ன வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி நாங்கள் அதில் டீப்பாக அதில் சொல்லிப்பட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ தலைமைத்துவம் என்று வார நேரம். தலைமைத்துவம் வந்து இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் அப்படின்னா, மாணவருக்குரிய பொறுப்பு என்ன, ஆசிரியருக்கு பொறுப்பு என்ன. இப்போ நாங்கள் ஒரு கல்வி முன்னேறணும்னு சொன்னால் மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர், இந்த 3 பேரோட பங்கு, அது சமூகம். இந்த 4 பேரோட பங்களிப்பு இருந்தால் தான் சமூகமாக முன்னேறலாம். அப்போ இந்த மாணவரோட பங்களிப்பு செய்யணும், ஆசிரியர் பங்களிப்பு செய்யணும், பெற்றோர் பெற்றோட பங்களிப்பு செய்யணும். அதுக்கப்புறம் சமூகம், இப்போ ஓல் பாய்ஸ், எஸ்டிஎஸ், இன்னும் நலன் சமூகம் இவங்க இருக்குது. இவங்க இந்த சமூகத்தை காட்டில் என்ன செய்யலாம் என்றதை பற்றி ஒரு ஊக்குவிப்பை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இது நாங்கள் இந்த சப்ஜெக்ட் பெற்றாருக்கும் செய்கிற சில வேலை, ஆசிரியர்மாருக்கும் செய்கிறது, பிள்ளைகளுக்கும் செய்கிறது, அதோட இருக்கக்கூடிய சமூகம் அதில் எழுமிவார். அதனால நாங்கள் அந்த சப்ஜெக்ட் செய்கிறோம். அது அப்படியான ஒரு ஊக்குவிப்பை நாங்கள் இந்த மாணவருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது அப்போ அது தலைமைத்துவம். அதே போல் நேர முகாப்பை இப்போ நான் சொன்னேன், நேர முகாப்பத்தை பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிற நேரம் இஸ்லாம் நிறைய சொல்லுது. அது காலத்திலுமே சத்தியமாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்லணும்னு சொன்னால் அதில் பொறுமதிக்கு இல்லை சொல்ல இல்லாது. அர்த்தம் எங்களுக்கு விபரிச்சு முடிய இல்லாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இஸ்லாம் கட்டித்தாது. இப்போ உதாரணம் நாங்கள் இப்படி பார்ப்போம், எங்கள்கிட்ட சமூகத்தில் தான் எல்லா விஷயம் நாங்கள் தாமதிப்போம். ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கிறோண்டா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாது. பொது மத சமூகம் இருக்குதா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, நாங்கள் தொழுகை முக்கியம் தானே. அப்போ பாருங்கள், 5 நேரம் தொழுகிறோம், தொழுகை நீங்கள் அந்த நேரத்தை தொழுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனால் சலுகை தந்திருக்குது, அந்த லொஹர் தொழுகைண்டா அசர் வரைக்கும் தொழலாம். ஆனால் ஆரம்பத்தில் தொழுகையை ஏற்றமானது. அப்புறம் அது தொழுகை டைமில். அதே போல் நோன்பு ஒவ்வொரு காலத்துக்கு இருக்குது.
சரியா? அதே போல் நாங்கள் நோம்பில் நாங்கள் என்னென்ன காலத்தை செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற ஒரு டைம் டேபிள் இருக்குது. அதே போல் ஜும்மான்ற ஒரு காலம், அதே போல் ஹஜ் செய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இப்போ இதெல்லாம் காலம், டைம் பண்ணுறது காலம். இந்த காலத்தில் நான் என்னென்ன விஷயங்களை செஞ்சு வரணும். அதே மாதிரி நாங்கள் சாப்பாட்டை பற்றி பேசுகிறோம். உணவு எப்படி சாப்பிடணும். உண்மையில் சொல்ல போனால் அதை நான் சொன்ன சைக்காலஜிலையும் இருக்குது, அதை என்ன டீச்சிங் முறையிலும் இருக்குது, இஸ்லாம் சொல்கிற முறையிலும் இருக்குது. நாங்கள் உண்மையில பார்க்க போனால் நாங்கள் அதை சில ப்ரோக்ராம் சொல்லி ஒரு 100 பேர் இருந்தால் நீங்கள் இந்த சாப்பிட்ற சில முறைகள் இருக்குது தானே. இஸ்லாம் சொல்கிற முறை பார்த்து சுண்ணத்தான முறையில் பார்த்தா சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம், ஆனால் சில விஷயங்களில் வந்து எங்களை சந்தேகம் அதை பற்றி ஒரு அறிவு இல்லை. உதாரணம் சொல்ல போனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னே தான் தண்ணி குடிக்கும். ஆனால் அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குதா பார்த்தா எத்தனை பேர் பின்பற்றுறாங்க? 100% கூட இல்லைன்னு சொல்லணும். அந்த 0.7 இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும். அந்த முறை இல்லை. இடையில தண்ணி குடிச்சு வயிறு நிரம்ப தண்ணி குடிச்சு வயிறு நிரம்ப சாப்பாடு தின்னு முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்படியான முறையில் இருக்கும். நாங்கள் இதை கூட பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்தது நான் சைக்காலஜியில் வாரத்தில் சொல்கிறேன், வேணுமெண்டா அந்த நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 6-8 டயட் பிளான்னு சொல்ல ஒன்று இருக்குது. அதாவது அதில் விளங்கப்படுத்துகிற சைக்காலஜி விளங்கப்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அதாவது 8 மணித்தியாலம் ஃபுல்லாக சாப்பிடுங்க. சரியா? 8 மணி நேரம் சாப்பிடுபட்டு 16 மணித்தியாலம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்க. அப்போ இந்த டைம் அவங்க சொல்கிற சைக்காலஜியில் சொல்கிற நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும். அவங்க உங்களுக்கு சூட்டபிளான டைம்னு சொல்லுவாங்க. 9 மணிலேருந்து 5 மணி வரை காட்டும். நான் சொல்லுவேமே 9 மணிலேருந்து 5 மணி வரை காட்டும், 10 மணிலேருந்து 6 மணி வரை காட்டும். இப்படி அந்த 8 ஹவர். சரி, 8 ஹவர் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இஸ்லாமிய கட்டுத்தான் இருக்குது. சுன்னத்தான் நோன்புகள் வேண்டிய மட்டும் பிடிக்கலாம். அப்போ நாங்கள் இரவில் 19 மணித்தியாலும் நோன்பு இருக்கிறோம். அப்போ எங்களோட நாங்கள் பயிற்சி இருக்கிற மட்டுக்கும் எங்களோட உடம்புகளில் வந்து அதாவது எங்களோட செல் வேலை செய்கிறது, ஞாபக சக்தி எல்லாம் இப்போ நான் பொதுவாக சொல்லுமே, நாங்கள் அதிகமாக திண்டா மஸ்து வரும். சரி, எப்படின்னா நாங்கள் தூக்கம் வரும். அப்படி இருக்காது. அப்போ எங்களோட ஆனால் இது நாங்கள் எந்த நேரம் அறிமுகப்படுத்துறது இல்லை. தேவையான அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு பற்றி தூக்கத்தை பற்றியெல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். அப்படியா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அது சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயம் பார்த்தா நாங்கள் இந்த சொல்லுவோமே எங்களோட அதாவது மறைக்கடிக்கப்பட்ட எங்களோட திறமைகள் இருக்குது. அதாவது சின்னத்தில் வந்து நாங்கள் ஒரு புல்லை வந்து மோட்டிவேட் பண்ணுற உதாரணம், அந்த புல்லை ஒரு மேசைக்கு ஏறும், ஒரு ஜன்னலுக்கு ஏறும் நேரம் நான் அந்த புல்லைட்டு ஒரு தோல்வியான மனப்பான்மை இல்லை. இங்கிலீஷ் சொல்லுவாங்க எடுத்து இனிஷியேட் பண்ணி உடனே அதை ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் தானே. அந்த புல்லை முடிச்சு நாங்கள் அதை அந்த நடக்க துவங்குற நேரம் காலேஜ் துவங்க நாங்கள் தூரத்தில் வாணிச்ச பிள்ளைய நாங்கள் ஊக்குவிப்போம் நடக்கிறதுக்கு. ஆனால் 3 வயசு 4 வயசு ஆகிற நேரம் என்ன சொல்கிறேன், பிள்ளைய நான் கட்டுப்படுத்த பார்க்குறேன். இப்போ பெரியாக்க வந்தால் இங்கே போகாத, மேசி ஏறாத, தடுக்காத, ஏறாத, வாய் போடாத, அங்கே போய்த்திருக்கேன்னு சொல்லி பிள்ளைய கடுப்பேன். அப்போ என்ன சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட அந்த வந்த உற்சாகம் இல்லாமல் போகிறது. ஆனால் இதை நாங்கள் அதாவது எல்லா பிள்ளைகளும் வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி இல்லை, எல்லா பிள்ளைகளும் வந்து இன்னும் அதாவது ஓட்டிசம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் எப்படி கையாளுறதுன்றதை பற்றி அந்த அப்படி மறக்கடிக்கப்பட்டது. இதனால தான் இப்போ உதாரணம் நான் சொல்லுவேன், 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிள்ளைகளோட கணக்கு, விஞ்ஞானம் இருக்கா சில பாடம், கணக்கு, இங்கிலீஷ் என்ன பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க 100க்கு 100 மார்க்ஸ் எடுப்பாங்க. 90 ஒவ்வொரு பாடத்தையும் எடுப்பாங்க. ஆனால் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வார நேரம் அது 20, 38, 15, 9ன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் 10, 11ஆம் ஆண்டு வந்த தான் ஏதோ சின்ன ஒரு படிப்பு கிளாஸ் எல்லாம் போய்த்து ஓலை செய்ய மட்டும் வந்த போது கொஞ்சம் வருவாங்க, அப்படி வருவாங்க. அப்போ நாங்கள் எப்படின்னு சொன்னால் இந்த அதான் இப்போ மறக்கடிக்கப்பட்டிருக்குதானே 3 வருஷத்தில் அவங்கள நீ ஒன்று செய்யாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஒரு தோல்வி மனப்பார் வரும். அவங்க முன்னு வர மாட்டாங்க. தி நெவர் கம் ஃபார்வர்ட். அதை படிக்கிறதுக்குரிய ஆசை வராது. சரியா? அப்போ இதை திரும்ப எங்களுக்கு எடுக்கலாம் சைக்காலஜி ரீதியாக. அப்போ நான் ஒரு 3 மாதம் அந்த பிள்ளை ட்ரெயின் பண்ண சொன்னால் நாங்கள் சில வசனங்களை சொல்லி அவர் சொல்லி கொடுத்து மைண்டுக்கு கொடுத்து நாங்கள் சைக்காலஜியாக பழைய அந்த மறக்கடிக்கப்பட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வரோம். இதுதான் இந்த சப்ஜெக்டில் இருக்க சைக்கிள் வெளிச்சு. இந்த சப்ஜெக்ட் பொதுவாக என்ன தெரிஞ்சது, நான் இந்த நிறைய எங்கிட்ட சமூகம் செய்கிறது குறைவு இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு முறை இல்லை. அது சில விஷயங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்லி தெரியாத முறைக்கு நடக்குது. இருந்தாலும் அதனால் நாங்கள் அப்படியான முறையில் கொண்டு வந்தால் எங்களுக்கு 9A O லெவல் 9A டார்கெட் பண்ணி செய்யலாம். அதே போல் A லெவல் பிள்ளைகளுக்கு 3A டார்கெட் பண்ணி அந்த விஷயங்களை செய்யலாம். அப்போ சார் நாங்கள் படிச்சிடன்னு வரக்கோல சார் சேர்ந்து படிச்சிட தனியாக படிச்சிடன்ற ஒரு விஷயம் வாரு. அப்போ நீங்கள் அதில் செல்ஃப் ஸ்டடிக்கும் குரூப் ஸ்டடிக்கும் உங்களோட வந்து ஒப்பீனியன் எந்த? இதுக்கும் அதான் அந்த நல்ல கேள்வி. செல்ஃப் ஸ்டடி இப்போ உண்மையில் சொல்லப்போனால் சில பிள்ளைகளுக்கு வந்து இப்போ செல்ஃப் ஸ்டடினா நாங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் போய்த்து இப்போ வீட்டில் படித்தா செல்ஃப் ஸ்டடி தான். அதை நான் சொன்னேன், இஸ்லாத்தில் வந்து இதுக்கு எல்லாத்தையும் தீர்வு இருக்குது. அதை நான் சொன்னேன், இந்த சில சப்ஜெக்ட் வந்து நான் இஸ்லாம் பேஸ் பண்ணி நிறைய போகிற காரணம்டா
உதாரணம் சொல்லுவோமே நாங்கள் கூட்டு தொழுகை இருக்குது, அதே மாதிரி தனியாக தொழுகை இருக்குது. அப்போ கூட்டு தொழுகை மிஸ் ஆனால் நாங்கள் தனியாக தொழுவோம். இது ஒரு அடிப்படையில் தொழணும். அது அந்த அதாவது தனியாக தொழில் சுண்ணத்தான தொழில் சரி, பரல் தொழில் நாங்கள் இப்படி அது கூட்டு தொழில் தொழும். அதே மாதிரி தான் இப்போ நான் கூட்டாக சேர்ந்து படிக்கிற நேரம் அதில் எப்படின்னு சொன்னால் பலரும் பலவிதமான அறிவு மட்டங்கள் இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு இப்போ இந்த மோட்டிவேஷன் அடுத்து இப்போ நான் செய்கிற சப்ஜெக்ட் வந்து எப்படின்னு சொன்னால் சும்மா நார்மலாக படித்து கொடுக்குற முறையே இல்லை. புள்ளில் நாங்கள் எலும்ப வைக்கிற, உட்கார வைக்கிற, ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ண வைக்கிற, கதைக்க வைக்கிற ஒரு அதான் லீடர்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இருக்குது தானே. அப்போ நாங்கள் அது மூலமாக நாங்கள் பலருக்கு இருக்கக்கூடிய அறிவை இந்த நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். பலர் விதமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு ஆகக்குள்ள குரூப் ஆகக்குள்ள வந்து எல்லாருக்கும் இடையில வந்து அதனால் அது எப்படின்னு சொன்னால் இப்படி நாங்கள் பலரும் அந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிற நேரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகம் சக்தி வரும். அப்போ ஒரே ஆள் இருக்கிற நாலேஜ் பலருக்கும் பரும். அடுத்து தனியாக படிக்கிற இது கொஞ்சம் ஆழமாக இருந்து படிக்கிறதுக்குரிய சில முறை இருக்குது. அப்படின்னு நாங்கள் இந்த செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து இப்போ இருக்குது இந்த SQ5R மெத்தட் இருக்குது. அடுத்தது ரிவ்யூ ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உதாரணம் நான் சொல்லுவோமே, ஒரு புக்கை எடுத்து நாங்கள் வாசிக்கிறேன்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு முறை வாசித்து போதா, ஒரு 4 முறை வாசிக்கணும். அப்போ முதல் முறை வாசிக்கிற நேரம் ஒரு அளவுக்கு படும். அதில் ஒரு தியரி ஒன்று இருக்குது. ரிவ்யூ ஆஃப் அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸை வாய்ச்சக்கொள்ளும் ஒரு முறை வாய்ச்சவன 2-3 முறை வாசிக்கணும். அப்போ நாங்கள் அந்த முறையில் செய்கிற நேரம், அதாவது 2 முறை 3 முறை செய்கிற நேரம் தான் அதோட முழு விஷயம் எங்களுக்கு விளங்கும். அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு முறையை நாங்கள் காட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி அதை செய்கிறேன்னு சொன்னால் அந்த எப்படின்னா இப்போ வந்து நான் சொல்லுவோமே, நாங்கள் ஒரு படம் பார்க்குறோம், அதில் ஒரு மெச் பார்த்து நாங்கள் என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாட கதைச்சிடுறேன். இப்போ ஒரு ஆள் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து எங்களை கதைச்சால் ஒரு 2.5 மணித்தியாலம் பார்த்த படத்தை அவர் முழுசாக செல்ல போகிறது இல்லை. அவருக்கு செல்றது ஒரு 30% தான். அவர் 2ஆம் முறை பார்த்துன்னு வைங்களேன் என்ன அந்த அப்போ அந்த ஏற்கனவே சொல்லுவதான் நான் படம் பார்க்க தூக்கம் போயிருக்கும், சிந்தனை வேறு பக்கம் போயிருக்கும். அதனால் சில விஷயம் கொடுப்பட்டு 2ஆம் முறை பார்க்குற நேரம் அந்த கட்டம் பார்த்துப்பட்டு மற்ற கட்டங்கள் தூங்குறாரு. அது அப்படி இது நாங்கள் ஒரு முறை செஞ்சால் 30%, 2ஆம் முறை செஞ்சால் அது 60%, 3ஆம் முறை செஞ்சால் 90%, 4ஆம் முறை செய்கிற நேரம் 120%. அதாவது 100 முறைக்கும் மேலே. அதாவது 4ஆம் தொடர்ந்து செய்கிற நேரம் அவருக்குரிய ஒரு விளக்கங்கள் வரும் அந்த பாடத்தை பற்றிய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ பொதுவாக சொல்லப்போனால் நாங்கள் ஒரு டீச்சிங் ஒரு ஜாப் எடுத்தால் இப்போ நான் பேசுகிற உதாரணம் எல்லாம் டீச்சர்ஸ் மாட்ட படித்த உதாரணம் இல்லை. அதே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில உதாரணத்தை பிடிச்சி சில படிங்க. இந்த உதாரணம் நீங்கள் டீச்சர்ஸே படித்த உதாரணம் இல்லை, உங்களுக்கு வர விளக்கம். நீங்கள் மற்ற விஷயம் படிக்கிறீங்க, அதை ஒரு திரும்ப பார்த்தால் எனக்கு வர ஒரு விளக்கம் இருக்கும். அப்படியான விஷயங்களை நாங்கள் காட்டி கொடுக்கும். அதே மாதிரி தான் அந்த சொன்ன மாதிரிக்கு ஞாபக சக்தி உரிய விஷயங்களை நாங்கள் செல்ஃபாக இருந்து எப்படி ஞாபக சக்தி கொண்டு போகிறது. அடுத்தது வந்து வாசிப்போட வேகத்தை நாங்கள் கூட்டுறதில்ல, முக்கியமாக இன்க்ரீஸ் பண்ணுறது வாசிப்பு. நாங்கள் அந்த கொஸ்டின் வரக்குள்ள சார், ரீடிங் எவ்வளோ முக்கியன்ற விஷயம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வாசிக்கிற வீதம் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்தேன்டா வந்து ஸ்டூடெண்ட் சர்க்கிள் எடுத்தேன்னா வந்து வாசிப்புன்ற வீதம் வந்து நல்லா குறவு ரீடிங்கிற விஷயம் உண்மையாக. இந்த இப்போ நிறைய டெக்னாலஜி, அது ஃபோன் அது எல்லாம் வந்தது பிறகு உண்மையிலே சொன்னால் லைப்ரரி ஏற்கனவே போகிறது குறைவு தான். இருந்தால் லைப்ரரி போகிறது, புக் எடுத்து வாசிக்கிறது வீதம் சரியான குறைவு இருக்குது. அதுலேயும் வந்து பாட புத்தகங்கள் வாசிப்பாங்க, வேறு இனிய புக்கள் வாசிக்கிறது குறைவு. ஆனால் நாங்கள் சில சந்தர்ப்பத்துக்கு ஒரு அளவில் ஃபோனில் பார்க்கணும், இந்த ஃபேஸ்புக்கில் மற்ற சில ஆர்டிக்கல் வரும், அதில் நாங்கள் ஓரளவுக்கு வாசிக்கிறது தான். இருந்தாலும் அந்த சில முறைக்கு நாங்கள் புத்தகங்களாக நாங்கள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும் கட்டாயம். இப்போ இதுவும் தான் நான் சொல்கிறேன், இஸ்லாத்தில் வந்து நாங்கள் குர்ஆன் ஓதுறோம் தானே. அது அரபி பாஷையில் வந்து அந்த குர்ஆனை பேசுகிறது. அப்போ நான் ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க ஒரு ஜூஸ் சொல்லுவாங்க, அப்படிலாட்டி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 சரி சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 10 ஆயத்தை சரி சொல்லுவாங்க. அது வாக்கியம் முத்தம். ஏன்னா குர்ஆனில் முதலாவது இறக்கப்பட்ட ஆயத் இக்ரா. அப்போ இக்ரான்றது பல அர்த்தங்கள் இருக்குது என்ன. அதாவது கல்வியை முக்கியம். அதாவது முதலாவது வசனம் கூறுவீராகன்றதை நான் பொதுவாக சொல்கிறேன். நபியே கூறுவீராக, சொல்வீராக, ஓதுவீராக, சிந்தனை செய்வீராக, கற்பீராக நாங்கள் தமிழில் இங்கிலீஷ் என்னென்ன வேர்டு எல்லாம் இருக்குதோ அதுக்காக பொருத்தமான வசனம் தான் அது அரபு மொழியில் உள்ள ஒரு சிறப்புத்தன்மையும் தான் அந்த விஷயம். அப்போ முதல் வசனமே நீங்கள் ஓத சொல்கிறாங்க. ஓதுறண்டா என்ன, வாசிக்கிறது, படிக்கிறது. நாங்கள் ஓதுறன்ற கட்டம் இங்கே வாரது நேரம் பொதுவாக நான் சொல்கிறது, அதாவது மார்க்க ரீதியாக ஒரு சூரத் ஓதுற தமிழில் சொல்லுவோம் பாவோதலன்னு சொல்லி ஒரு கவிதமாய் பாடுவாங்க சரியா.
அப்போ இப்போ உதாரணத்துக்கு நாங்களும் கூட ஓதிக்கிறோம் சரியா. தமிழில் சொல்லும் கற்பக வள்ளியின் பொற்பதங்கள் பிடித்து நற்கதியருள்வாயம்மா, இதை ஓதலன்னு சொல்கிறேன். தமிழில் இந்த ஸ்டைலுக்கு ஓதுறதா ஓதுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் குர்ஆன் ஓதுறேன்டா குர்ஆன் ஓதுறேன்டா வல்லுஹா வல்லைலிதா சஜா மாவத்தா கரபுகவமா கலா ஒரு டோன் எடுத்து இதுதான் ஓதுறேன்னு சொல்கிறேன் சரியா. அதே மாதிரி தான் நீங்கள் வாசிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய புக்குகள் இருக்குது, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. அப்படியான ஒவ்வொரு கட்டங்களையும் நாங்கள் அந்த வாசிப்பு பழக்கம் இதில் நான் கூட்டுரு. வாசிப்பு பழக்கம் எங்களோட டார்கெட் எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 600 சொல் வாசிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நான் ஒரு 9ஆம் ஆண்டு சிங்கள மீடியம் பிள்ளைகளுக்கு நான் படித்து கொடுத்த நேரம், அந்த பிள்ளைய நான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ண நேரம் 139 சொல் வாசித்தேன். இங்கிலீஷ் 139. இப்படி நாங்கள் அந்த டைம் வாட்ச் பண்ணி நாங்கள் செக் பண்ணுறோம். அதே போல் திரும்ப வாசிக்கிற நேரம் இதை அவங்களுக்கு எப்படி பார்க்கலாம் சரியா. நான் இந்த பாடங்கள் செய்யும்போது டீப்பாக விளம்பரப்படுத்துறது தான். இப்போ உதாரணம் சொல்லுவோமே, ஒரு 3ஆம் ஆண்டு புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்கும்? ஒரு 20 பக்கம் இருக்கும். சொற்களை பார்த்தா ஒரு 2 வரி 4 வரி சும்மா டோட்டலாக ஒரு 100 பேஜ் தான் இருக்கும். இந்த 100 வேர்ட்ஸ் இருக்கும். 200 வைப்போம் நாங்கள். அது 3ஆம் ஆண்டு வாரம் இன்னும் கொஞ்சம் கூடும், 4ஆம் ஆண்டு வரை இன்னும் கொஞ்சம் கூடும். இந்த 100 வேர்டையும் 100 சொல்ல எப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு படிக்கிறது. இப்போ நான் அந்த புக் எடுத்தால் எங்களுக்கு எத்தனை ஒரு 10 நிமிஷத்தில் வாட்சி முடிக்கலாம் தானே. ஒரு 3ஆம் ஆண்டு புத்தகத்தையும் குடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வாட்சி முடிக்கலாம். ஒரு 4ஆம் ஆண்டு புத்தகம் ஒரு 2-3 மணி நேரத்தில் வாட்சி முடிக்கலாம். அப்போ இது ஒரு வருஷம் படிக்கிறது. அப்போ நாங்கள் வாசிப்பை கூட்டுற நேரம், வாசிப்பை எந்த அளவுக்கு நாங்கள் வாசிப்பை கூட்டினா தான் எங்களுக்கு எக்ஸாம் டைமில் நாங்கள் சொல்லுவோம் A to Z எல்லாத்தையும் முதல்ல வாசிக்கணும்னு சொல்கிறேன். அது வாசிப்போட வேகம் எங்களுக்கு இருந்தால் தான் A to Z ஒரு 10 நிமிஷத்தில் வாசி முடிக்கலாம். அதுபோல் அதே நேரம் நாங்கள் என்ன என்ன கொஸ்டினை தெரிவு செய்கிற எதுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்றதை எங்களுக்கு தீர்மானிச்சு கொண்டு விளையாட்டுறதும் டைம் கிடைக்கும். டைம் மேனேஜ் அதை பண்ணிக்கொள்ளலாம். அதனால் வாசிப்பு வேகத்தை கூட்டுறதுக்கு நாங்கள் சில பயிற்சியில் கொடுக்குற ப்ரோக்ராமில். அப்போ சார், இந்த பீரியடில் எங்களோட எங்களுக்காக வேண்டிய டைமை தந்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைரன். நிறைய விஷயங்கள், அப்போ மோட்டிவேஷன், அது ரிலேட்டடான விஷயங்கள், எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுற, எந்தெந்த விஷயங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் ஆகுன்ற விஷயங்கள் எல்லாம் ஐடியா ஒன்று தந்தார் கௌஸ்ஜி சார். ஸோ ஜஸாக்கல்லா ஹைரன், டைமை செலவழித்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு எகெயின் ஜஸாக்கல்லா ஹைரன் சார், எங்களுக்கு வேண்டிய டைமை தந்ததுக்கு. ஜஸாக்கல்லா ஹைர். எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த முதலாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அதே போல் டீம் காம்ரேடுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அதோட ஒரு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட் நாங்கள் பலமையாக அவரோட செய்கிற இல்லை. டீம் காம்ரேட் இன்றைக்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 8 பிரான்ச்சஸ்லையும் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுற அடிப்படையில் நாங்கள் ஒரு செமினார் மூலமாக செய்கிறோம்டா. கிட்டத்தட்ட ஒரு 20 ஹவர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு 4 ஹவர் 5 ஹவரில் எங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் செய்யலாம். லீவு நாட்களில் வேணும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் யூஸ் பண்ணேன். இந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் 20 ஹவர் மட்டும் இருக்குது. அது போய் சேர மட்டும் சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸ் கணக்கில் பார்த்து நான் ஒரு 5-6 ஒரு செஷனாக ஒரு நார்மல் சப்ஜெக்டாக செய்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்படி தொடர்ந்து செய்யலாம்னா ஒரு 2-3 இன்ஸ்டியூட்டில் சனி ஞாயிறில் எங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி. அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் கௌஸ்ஜி சாரோட மோட்டிவேஷன்ற தலைப்பின் கீழே நிறைய விஷயங்கள் பேசிப்பட்டேன். அப்போ அந்த விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் கண்டினியூ பண்ண ஆசை இருந்தாண்டா எங்களையோட இணைஞ்சி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாய்ப்பு தந்த உங்களுக்கு ஜஸாக்கல்லா. ஓகே சார், ஜஸாக்கல்லா ஹைர்.